உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் ஃபால் வந்து ஏற்படுதா? உங்களுக்கு ஏற்படுற அந்த எக்ஸசிவ் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, எந்தெந்த இடத்துல வந்து ஹேர் ஃபால் ஆனுச்சோ, அந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஹேர வந்து குரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது கூடவே நம்ம யூஸ் பண்ற அந்த ஹேர் ஆயில் மூலம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லப்போற 2 ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அந்த 2 ஹேர் ஆயில் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில், கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில வந்து ஆனியன் சீட் ஆயில், ரெட் அண்ட் ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது மாதிரியான மாடர்ன் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஒரு நியூ ஹேர் குரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஜென்ரலா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் சீட் ஆயில், ரெட் அண்ட் ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பிரிங்ராஜ், ஆம்லா. இந்த ஹேர் ஆயில உள்ள ஒவ்வொரு கீ இன்கிரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் கேர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆனியன் சீட் ஆயில். இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலம் நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ரெட் அண்ட் ஷியல் கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசா பிளட் சர்க்குலேஷன் இல்லாம கிளாக் ஆயிருக்கும். அப்படி ஏற்படுற கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் ஷியல் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா டென்சிட்டியாவும் திக்காவும் growth ஆகிறதுக்கும் இந்த ரெட் அண்ட் ஷியல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஆல்மண்ட் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறதுல இருந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா growth ஆகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயில் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற இந்த ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டா அதில் கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இந்த பிரிங்ராஜோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிங்ராஜ் கீ இன்கிரீடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து ஆம்லா ஆயில். இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கரேஜ் இருக்கும். அப்படி ஏற்படுற அந்த பிரேக்கரேஜ்லாம் ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஆகாம முன்கூட்டியே வந்து முடியல நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஏற்படுற முன்கூட்டியே ஏற்படுற நரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காவும் ஷைனாவும் growth ஆகிறதுக்கு இந்த ஆம்லா ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓவராலா என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணா நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷைனாக இருக்கும். ஹேர் பார்த்தீங்கன்னா growth ஆகும்போது ரொம்ப ரொம்ப திக்காக வந்து growth ஆகும். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துரும். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கிரேசியாக இருக்குது. ஸோ நான் கிரேசினா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலை நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து என்னவா இருந்தாலும் உங்களால் இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பற்றி பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், ஆலோவேரா இது மாதிரியான ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த கெஸ்கிங்கை வந்து ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயிலையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த 2 ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில்ஸ். இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், ஆலோவேரா இது மாதிரியான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 21 இன்கிரீடியன்ட்ஸ்னால இந்த கெஸ்கிங்கை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. 21 இன்கிரீடியன்ட்ஸையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயிலில் உள்ள கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த கெஸ்கிங் ஹேர் ஆயிலில் உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு இந்த பிரிங்ராஜ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்லா இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு தின்னாகவும் ஷைனாகவும் வளர்றதுக்கு இந்த ஆம்லா இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்கில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா துளசி. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துளசி இன்கிரீடியன்ஸோட ஒர்க்காக இருக்கு. அடுத்து பிராக்மி இன்கிரீடியன்ட்ஸ். இந்த பிராக்மி இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது.
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாக க்ரோ ஆகிறதுக்கு இந்த பிராக்மி இன்கிரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்கில் உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரியன்ஸ் என்ன சொல்லலாம்னா நீம். இந்த நீம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுது. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள அந்த இரிட்டேஷன், இச்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த ஆலோவேரா இன்கிரியன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள இந்த ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி மாய்ச்சர் பண்ணுது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணால் ஓவராலாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற இந்த டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ட்ரைனஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட்டை வந்து நமக்கு ஏற்படுத்துது. இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஹேர் ஆயிலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.